கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் சொன்னது போல இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் உமக்காக அநேகரை ஆதாயப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்பா எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒரு அர்ப்பணிப்புள்ள அன்றைக்கு அநேக மிஷினரிமார்கள் ஆண்டவரே இன்றைக்கு அசரியாவை பார்த்தோம். அவர்கள் பேராயர் அவர்கள் ஆண்டவரே ஒரு மிஷினரியாக அன்று அநேக காரியங்கள் அவர் செய்தது போல இன்றைக்கு அதே போல அநேக மிஷினரிமார்கள் ஆண்டவரே அவர் உமக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். ஆண்டவரே இன்றைக்கும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற எங்கள் பொறுப்பை உணர்ந்தவர்களாய் நீர் சொன்ன அந்த கட்டளையை நாங்கள் நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இப்ப சில சமயங்கள்லாம் அப்படியே கண்ணில் தண்ணியா அப்படியே நம்ம இன்னும் ஆண்டவருக்காக எந்த வேலையுமே செய்யலையே, இன்னும் வேலை இப்படி எல்லாம் ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார் இல்லையா, இப்படி எல்லாம் கனப்படுத்தி வச்சிருக்கிறார் இல்லையா, இன்னும் நம்ம ஆண்டவருக்காக ஒரு வேலையும் செய்யவில்லை. வேதாகமத்துல மொத்தம் எத்தனை புக்கு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? வேதாகமத்துல மொத்தம் எத்தனை புக்கு இருக்கு? எத்தனை புக் இருக்கு? 16. பழைய ஏற்பாடு எத்தனை? 39. புதிய ஏற்பாடு 27. ஸோ இதுவும் இல்லாம இன்னைக்கு தள்ளுபடி ஆகமங்கள்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது ரோமன் கத்தோலிக்க வேதாகமத்துல கிட்டத்தட்ட ஒரு 14 புத்தகத்துக்கு மேல அங்க இருக்கு தள்ளுபடி ஆகமங்கள் அப்படி இருக்கு. ஆனா ப்ரோசஸ் அதாவது எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு 66 புத்தகங்களை மாத்திரம் இந்த வேதத்திலே நமக்காக அவர்கள் வடிவமைத்து பரிசுத்த ஆவியாளருடைய உதவியால நமக்கு கொடுத்திருக்கிறார். 66 புத்தகங்கள். இந்த 66 புத்தகங்களையும் முழுமையா வாசிக்கிறோமா நம்ம? இந்த 66 புத்தகங்களையும் நம்ம ஸ்கிப் பண்ற சில புத்தகங்கள்லாம் இருக்கு. ஸ்கிப் என்று சொன்னால் சில புத்தகங்களை நம்ம படிக்க மாட்டோம் இல்லையா. குறிப்பா எண்ணாகமெல்லாம் எடுத்து படிக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபுல்லா அந்த அத்தனை ஆண்டு இத்தனை ஆண்டு அத்தனை வயசு இத்தனை நபர் சொல்லியிருக்கோம். அதே போல நீங்கள் பார்த்தீங்கன்னா புலம்பலை சில பேர் படிக்க மாட்டாங்க. புலம்பெல்லாம் எடுத்து அது எங்க இருக்குன்னே தெரியாது. ஒரு சில பேருக்கு புலம்பல் எங்க இருக்குன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த எண்ணாகமம் ஒரு 5 அதிகாரம் 6 அதிகாரம் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவாங்க, அது தெரியாது. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா யூதா எங்க இருக்குன்னு தெரியுமா, சில புத்தகங்கள்லாம் இருக்கும். பிலோமன் எங்க இருக்குன்னு தெரியுமா, இதெல்லாம் சில சமயம் அங்கே ஸ்கிப் பண்ணுகிற புத்தகங்கள் இருக்கு. அதே போல யோபு கூட சில பேர் படிக்க மாட்டாங்க. ஏன் படிக்க மாட்டாங்க? யோபு படிச்சா யோபு போல கஷ்டம் நமக்குள்ள வந்துடும், பாடுகள். நாமெல்லாம் சில புத்தகங்களை சில வசனங்களை சில அதிகாரங்களை செலக்ட் பண்ணி வச்சிருப்போம். அதுல பெரும்பாலும் சங்கீத புத்தகத்துல நிறைய வச்சிருப்போம். சங்கீத புத்தகம் தான் நமக்கு உயிர் நாடி மாதிரி இல்லையா. சங்கீத புத்தகத்துல சில சங்கீத புத்தகங்கள் அவசரத்துக்கு, பயத்துக்கு, நன்றிக்கு, உதவிக்கு, போகும்போது வரும்போது, நல்ல விஷயம் கெட்ட விஷயம் இதுக்கு எல்லாமே எங்கிருந்து எடுப்போம்? சங்கீத புத்தகத்திலிருந்து நாம எடுப்போம். சங்கீத புத்தகம் என்பது அதை எழுதினருடைய அனுபவம். அதை யார் எழுதுறாங்களோ அவங்களுடைய அனுபவத்தை அதை கவிதையாக எழுதி வச்சிருக்காரு. நாம என்ன பண்ணுவோம்? அதிலே பங்கெடுத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழல்கள் வரும்போது அந்த சங்கீதங்களை வாசிப்போம். ஸோ இப்படி ஒதுக்கப்பட்ட நம்மால ஸ்கிப் பண்ணப்பட்ட புத்தகத்துல ஒரு புத்தகத்தில் இருந்தா ஒரு காரியத்தை எடுத்து நாம தியானிக்க போகிறோம். அதுதான் உன்னத பாட்டு. உன்னத பாட்டிலிருந்து ஒரு வசனம் எடுத்து நான் கொஞ்ச நேரம் அதை தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். உன்னத பாட்டு என்று சொன்னாலும் எல்லாரும் முகமும் அப்படியே மாறும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கும் உன்னத பாட்டு என்று சொன்னால் அதை படிப்பதற்கு சில பேர் சங்கோஜப்படுவார்கள். ஏனென்று சொன்னால் அதை கையாளுவது ரொம்ப கடினம். அதை சாதாரணமாக எல்லோராலும் பேச முடியாது. அதை இன்பமிகு இனிமைமிகு பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அதை ஒரு காதல் கடிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாலமோனின் உன்னத பாடல் என்று சொல்றாங்க. இப்போ அதை லவ் சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உன்னத பாட்டை ஒரு காலத்துல அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பின்பாக அந்த உன்னத பாட்டை வேதத்திலே நாம் இடம்பெற வைக்கலாம் என்று சொல்லி அநேக அறிஞர்கள், வேதாகம அந்த ஆராய்ச்சியாளர்கள் சேர்ந்து அந்த நாட்களிலே உன்னத பாட்டையும் வேதத்தோடு கூட இணைத்தார்கள். அந்த பக்கம் நாம மறந்தோம், திரும்பி பார்த்திருக்க மாட்டோம். எத்தனை பேர் உன்னத பாட்டை படிச்சிருக்கீங்க? சில காரியங்கள் நமக்கு புரியாது. அதுல சில காரியங்களை புரிந்து கொள்ள நம்மளால விளங்கிக் கொள்ளவும் முடியாது. ஸோ உன்னத பாட்டு எதை நமக்கு காண்பிக்கிறது என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அது தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையே இருந்த அந்த உறவை காண்பிக்கிற ஒரு காரியமாக அந்த உன்னத பாட்டு காணப்படுகிறது. அங்கே 3 நபர்கள் தான். ஒன்று சாலமோன் அல்லது அதை எழுதினவர், அடுத்தது சூலமேல் ஊராகிய சூலமீத்தாள் என்கிற ஒரு நபர், அடுத்தது எருசலேமின் குமாரத்திகள். ஸோ இருவருக்கிடையே இருந்த ஒரு பரஸ்பர உறவை இவர்கள் அவளை வர்ணிப்பதும் அவள் இவரை வர்ணிப்பதும், ஸோ இந்த மாதிரியான காரியங்களை தான் உன்னத பாட்டு புத்தகத்திலே நம்மளால பார்க்க முடியும். அந்த மைண்ட் செட்ல தான் நம்ம அதை படிக்க வேண்டும். இதை இடையில நம்ம என்ன பண்ணுவோம்? கிறிஸ்துவை எடுத்துன்னு சாலமோனு கிறிஸ்துவாகவும்
இந்த சூழலுக்கான வந்து நம்மையும் இணைச்சி அதை நாம் எல்லாம் பேச ஆரம்பித்துருவோம். அது பின்பாக வந்த வியாக்கியானங்கள். இது வரைக்கும் யாருக்கு புரியுது நான் சொன்னது? இது வரைக்கும் யாருக்கு புரிஞ்சுது? புரியலையா? செந்தில் சார் தான் பார்த்து இருக்கீங்க. புரியலையா நான் பேசுறது? உன்னத பாட்டை பத்தி என்ன புரிஞ்சுதான் உங்களுக்கு? உன்னத பாட்டு வந்து அது ஒரு இனிமை மிகு பாடல், சரிங்களா? உன்னத பாட்டை குறித்து யாருமே அதிகமா பேச மாட்டாங்க. அதை கையாள்வது ரொம்ப கடினம். அந்த உன்னத பாட்டிலிருந்து ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்து நான் தியானிக்க போகிறேன். எடுத்து நீங்க வாசிக்கலாம். உன்னத பாட்டு 4:12. என் சகோதரியே, என் சகோதரியே, என் மணவாளியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும், நீ அடைக்கப்பட்ட தோட்டமும், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும், முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். நீ முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். தான் நேசித்த ஒருவரை குறித்து நேசிக்கிறவர் வர்ணிக்கிற ஒரு காரியம்தான் இந்த வசனம். புரியுதுங்களா? நல்லா கவனிங்க, கவனிச்சாதான் புரியும் உங்களுக்கு. இந்த ஆசீர்வாதத்தை பத்தி கேட்டு 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 இந்த மாதிரி வசனங்கள்லாம் சொன்னா கொஞ்சம் புரியுறதுக்குள்ள வரல. அதனால கொஞ்சம் கவனிங்க, உங்களுக்கு புரியுற விதமாக நான் சொல்றேன். நேசிக்கிற ஒருவரை, நேசிக்கிறவன் அவளை வர்ணித்து எழுதுகிற வசனம் தான். அவன் சொல்லுகிறான், நீ அடைக்கப்பட்ட தோட்டம், நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு. அப்போ அடைக்கப்பட்ட தோட்டம் என்று சொன்னால் அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் ஒரு தனி உரிமையை அது காண்பிக்கிறது. இப்போ திருவள்ளூர்ல ஐயா இடம் வாங்கியிருக்கிறாரு, அப்படித்தானே? போட்டு உடச்சிட்டாருங்க. திருவள்ளூர்ல இடம் வாங்கிட்டாரு. அவ்வளவு பெரிய இடம் இருந்தாலும் இவருடைய குறிப்பிட்ட இடத்துல போய் இவர் காம்பவுண்ட் போட்டு என்ன பண்ணுவாரு, இந்த இடம் இன்னாருக்கு உரியதுன்னு சொல்லி ஒரு போர்டு வச்சாரா இது அவருக்குரிய இடம் என்பதை அங்க இருக்கிற நபர்கள் புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா டூப்ளிகேட் டாக்குமெண்ட் போட்டு அதை சேல்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ காம்பவுண்ட் போட்டு இடத்தையே சேல்ஸ் பண்ற அளவுக்கு வளர்ந்துருச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ இது தனி உரிமை படுத்துகிற ஒரு காரியத்தை குறிக்கிறது, அடைக்கப்பட்ட தோட்டம். அது மாத்திரமல்ல, இந்த அடைக்கப்பட்ட தோட்டம் என்று சொன்னால் ஒரு பிரித்தெடுத்தலை காண்பிக்கிறது. மற்ற நிலத்திலிருந்து, மற்ற தோட்டத்திலிருந்து இந்த தோட்டம் பிரிக்கப்பட்ட தோட்டம். புரியுதா உங்களுக்கு? அடைக்கப்பட்ட தோட்டம் என்று சொன்னால் சுத்தி காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க, மதில் சுவர் எழுப்பியிருக்காங்க. அப்போ இது ஒரு தனித்துவத்தை குறிக்கிறது. மற்ற தோட்டத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட அந்த தோட்டம் தான் அடைக்கப்பட்ட தோட்டம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, இந்த தோட்டம் என்பது ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது. அப்போ ஒரு காம்பவுண்ட் போட்ட இடத்துக்குள்ள யாராலும் என்ன பண்ண முடியாது, நுழைய முடியாது, இல்லையா? அப்படிதானே? நம்ம சுற்றி ஒரு காம்பவுண்ட் போட்டா தைரியமா இருக்கலாம், கேட்டெல்லாம் சாத்திட்டு நாம தைரியமா இருக்கலாம். அப்போ இந்த அடைக்கப்பட்ட தோட்டம், இந்த முத்திரிக்கப்பட்ட கிணறு, அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க பார்த்தா அதுக்கு என்ன பண்றது, நீ வந்து மறைவு கட்டப்பட்ட நீரூற்று என்று சொன்னால் இவை ஒரு தனித்துவத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? பிரிக்கப்பட்டதை குறிக்கிறது, ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது. நல்லா யோசனை பண்ணி கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, இந்த அடைக்கப்பட்ட தோட்டம் என்று சொன்னால் இது சொந்தக்காரனுக்குரியது. அது அந்த தோட்டத்திற்கு யார் சொந்தக்காரனோ அவனுக்குரியது. அதில் அவன் மாத்திரம்தான் உரிமை பாராட்ட முடியும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு இடத்த வாங்கி போட்டுட்டீங்களா, அதை காம்பவுண்ட் கட்டிட்டு நீங்க போராடலாம். அவரை வச்சுட்டு இது என்னுடைய தோட்டங்க, இது என்னுடைய நிலங்க, சுத்தி நான் காம்பவுண்ட் போட்டிருக்கேங்க, இதை பாருங்க, போர்டை வச்சிருக்கேன், நம்பரை போட்டிருக்கேன், நீங்க எப்படி இதுல வந்து உரிமை பாராட்டீங்கன்னு சொல்லி மற்றவர்களை நாம் கேட்கலாம். ஏனென்று சொன்னால் இதை சுற்றிலும் நான் ஒரு அடைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். அப்போ அடைக்கப்பட்ட தோட்டம் என்று சொல்லும் போது அது பிரித்தெடுக்கப்பட்டது, அது தனித்துவம் வாழ்ந்தது, அது பாதுகாக்கப்பட்டது, அது அதன் உரிமையாளருக்கு உரியது. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், நீ அடைக்கப்பட்ட தோட்டமா இருக்கிறாய் என்று சொன்னால் நீ வேறு யாருக்கும் சொந்தமல்ல, நீ எனக்குரியவள். அப்போ அடைக்கப்பட்ட தோட்டம் என்பது எதை குறிக்கிறது? நீ உலகத்தால் கரைபடாத அவருடைய கற்பை குறிக்கிற ஒரு காரியம்தான் இந்த அடைக்கப்பட்ட தோட்டம் அல்லது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தோட்டம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நல்லா கவனித்து சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லும்போது அவர் சொல்லுவார், லேவி 20:26ல, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்தெடுத்தேன்.
இதை எந்த நோக்கத்தோடு இதை எழுதினவர் எழுதினார் என்று சொன்னால், தான் நேசிக்கிறவள், தான் காதலிக்கிறவள், தான் அன்பு செலுத்துகிறவள், அவள் அடைக்கப்பட்ட தோட்டம் என்று சொன்னால் அவள் கற்பு குறையாதவள். கற்பு குறையாத அல்லது கற்பை இழக்காத இருக்கிற ஒரு கன்னித்தன்மை உடையவள் என்று சொல்லி அந்த நோக்கத்திலே இந்த எழுதுகிற இந்த சாலமோன் அந்த நேசித்தவளை குறித்து எழுதுகிறார். அதைத்தான் நாம் பரிசுத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவன் நம்மை மற்ற ஜனங்களில் இருந்து நாம் பரிசுத்தமா இருக்கும்படிக்கு, அவருக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படியாக அவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் தான் அடைக்கப்பட்ட தோட்டமாய் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இதனுடைய முக்கிய கருத்து என்ன? இன்னைக்கு அடைக்கப்பட்ட தோட்டமாய் இருக்கிற நாம் எந்த விதத்திலேயும் நம்முடைய பரிசுத்தத்தை இழந்து போகாமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பரிசுத்தம் தான் வேதம் சொல்லுகிற அல்லது தேவன் நமக்கு குறிப்பிட்டிருக்கிற ஒரு முக்கியமான காரியம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தேவன் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை பிரித்தெடுத்து மற்ற ஜனங்களுக்கு அவர்களை அடையாளம் காட்டும்படியாய் அவரே அவர்களை வழி நடத்தி, நீ இவைகளை செய்ய வேண்டும், இவைகளை செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களை மற்ற ஜனங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அவர் வழி நடத்தினார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட, தேவனால் அடைக்கப்பட்ட ஒரு தோட்டமாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கும் உலகத்திற்கும் ஒரு பிரிவினை உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அந்த பிரிவினை தான் பரிசுத்தம் என்கிற காரியம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பரிசுத்தம் என்ற அந்த வார்த்தைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செட் அபார்ட். புரிந்து கொள்ளுங்க, பிரித்தெடுத்தல், பிரித்தெடுக்கப்பட்ட. அப்ப இன்றைக்கு அடைக்கப்பட்ட தோட்டம் என்பது நீங்கள் லேவியர் 11:45 வாசிக்கும் போது, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்ப இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை. நம்மிடத்திலே அவர் பொன்னை விரும்பவில்லை, பொருளை விரும்பவில்லை, நம்முடைய சொத்து பத்துகளை விரும்பவில்லை. நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதற்காகத்தான் நம்மை அவர் பிரித்தெடுத்தார். நாம் அடைக்கப்பட்ட தோட்டமாக, அவரால் விலைக்கிரயம் கொடுத்து மீட்கப்பட்ட தோட்டமாக நாம் காணப்படுகிறோம். அவர் நம்மை சுற்றி ஒரு அடைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். ஏன் இந்த அடைப்பு? நாம் கற்பை இழந்து போகாதபடிக்கு, பரிசுத்தத்தை இழந்து போகாதபடிக்கு. நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எதை நம்மிடத்திலே விரும்புகிறார்? நீங்கள் பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 8:53 சொல்லுவாரு, நீர் என் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்போது உம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்னபடியே தேவரீர் பூமியின் சகல ஜனங்களிலும் அவரை உமக்கு சுதந்திரமாக பிரித்தெடுத்தீரே. நம்மை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நாம் தேவனுக்கேற்ற பரிசுத்த ஜனங்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அவர் நம்மை, நாம் பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இதுதான் அடைக்கப்பட்ட தோட்டம். நீங்க அடைக்கப்பட்ட தோட்டமா நாம் இருக்கிறோமா? நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அப்போ தேவன் அவர் நம்மை உரிமை கொண்டாடும்படியாய் இன்று நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார். இதற்காக ஒரு விலைக்கிரயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்கு நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? வேகமா தட்டுக்கு பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன் நம்மை அழைத்தார்? எப்படி அழைத்தார்? பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்தார். அவருடைய பிள்ளையாயிருக்கும்படி அவர் நம்மை விலைக்கிரயம் கொண்டு மீட்டிருக்கிறார். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்று நாம் மறந்து போகக்கூடாது. நம்மை அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நம்மை ஒரு முன் உதாரணமாக காண்பிக்கும்படியால் இன்னைக்கு சபையிலே அறிவிக்கப்படுவது என்ன? ஆசீர்வாதமா, சொத்தா, பொருளா, பணமா? எதை நாம் சபையிலே அறிவிக்க வேண்டும்? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும்படியே தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு உலக ஜனங்களிடத்திலே காணாத ஒரு காரியம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அதுதான் பரிசுத்தம். அதுதான் பரிசுத்தம். நம்முடைய எண்ணங்களில, செயல்களில, சிந்தனைகளில, நடக்கையில, பேச்சில, உடையில, எல்லாவற்றிலும்
பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம் எப்படி எந்த அலங்காரம் நமக்குள்ளே காணப்படுகிறது? பரிசுத்த அலங்காரம் காணப்படுகிறதா? இன்னைக்கு மற்ற அலங்காரம்லாம் நம்ம அழகா பண்றோம். சபைக்கு போகும்போது நல்ல அலங்காரத்தோட தான் போறோம். ஆனால் தேவன் விரும்புகிற அலங்காரம் என்ன? பரிசுத்த அலங்காரம். இன்னைக்கு நாம் மற்ற ஜனங்களிலிருந்து தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நாம் அடைக்கப்பட்ட தோட்டமாக, நாம் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாக, முத்திரிக்கப்பட்ட கிணறாக இருக்கிறோம். அது நம்முடைய பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. அவர் எழுதும் போது அவர் எழுதுகிறார், நீ கற்புள்ள கன்னிகை. நீங்கள் வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 11:2 வாசிங்க. எடுத்துக்கொண்டீங்களா? தூக்கலாம் யாருக்கும் வரல. 2 கொரிந்தியர் 11:2 வாசிங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கொரிந்து சபைக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் எப்படி நாம் தேவனுக்கு உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், ஒரு கற்புள்ள கன்னிகையாக. கற்புள்ள கன்னிகையாக. இந்த கற்பு என்பது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். இன்னைக்கு நம்முடைய தேவன் விரும்புகிற காரியம், இந்த பவுலுடைய வைராக்கியம் எப்படிப்பட்ட வைராக்கியமா இருந்ததா? அந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஒரே புருஷனுக்கு நான் உங்களை ஒரு கற்புள்ள கன்னிகையாக நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் சபையினுடைய நோக்கம். கற்புள்ள கன்னிகையாக. இன்னைக்கு ஒரு கற்பை இழந்து போனால் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி ஆகிவிடும் என்பது நமக்கு தெரியும். இன்னைக்கு எதை வேண்டாலும் இழக்கலாம், ஆனால் கற்பை இழந்துவிடக் கூடாது என்பதில் இன்னைக்கு பெண்களானாலும் ஆண்களானாலும் ஒரு வைராக்கியம் இருக்கும். எதையாவது இழந்து போயிடலாம். இன்னைக்கு கற்பு என்பது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இன்னைக்கு சமுதாயத்திலே பார்க்கப்படுகிறது. அதைதான் இந்த நாட்டை நாம் பரிசுத்தம் என்று நாம் தேவனுடைய பார்வையில பார்க்கிறோம். இன்னைக்கு எப்படி கற்பு இன்னைக்கு சமுதாயத்திலே உலகத்தாருக்கு முக்கியமோ, அதே போல கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்பது ஒரு முக்கியம். இன்னைக்கு உலகத்தால் ஒரு கற்பை இழந்து போய் எப்படி மன வருத்தம் அடைந்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் இழந்து போகிறாள், அது போல இன்னைக்கு பரிசுத்தத்தை இழந்து போன ஒரு வாழ்க்கை நாம் வாழாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரே புருஷனாகிய இயேசுவுக்கு அந்த இடத்துல பவுல் வைக்கிற காரியம், கற்பு என்கிற இடத்துல ஒரு உன்னதமான ஒரு காரியத்தை அந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார். கற்புள்ள கன்னிகையாக. ஏனென்று சொன்னால் நம்மை நம்பிதான் மணவாளன் அங்கே பரமேறி நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த அவர் சென்றிருக்கிறார். யூத கலாச்சார முறைப்படி திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பிறகு மணவாளன் தான் எல்லா காரியங்களும் மணவாட்டிக்கு செய்யணும். அப்போதுதான் அவர் சொல்லுவாரு, நான் போய் ஒரு வீட்டை நான் கட்டிட்டு வந்து இந்த மணமகளை அழைத்து கொண்டு போகிறேன். அது வரைக்கும் இந்த மணமகள் என்ன செய்யணுமா, தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மணவாளன் வருவதற்கு ஏன் சொன்னா, அந்த மணவாளன் இந்த மணவாட்டியை நம்பி அவங்க போயிருக்காங்க வீடு கட்டுறதுக்கு. ஹல்லேலூயா. நீங்க திருமணம் நிச்சயப்பட்ட பிறகு, இந்த பூமியில சொல்றேன், ஒரு பொண்ணு நிச்சயிக்கப்பட்ட பிறகு அங்க கணவன் தூரம் இருப்பாரு. ஆனா நிச்சயப்பட்ட பெண்ணு வேற யார் கூட பைக்ல போனா அதை கணவன் அல்லது அந்த நிச்சயிக்கப்பட்ட ஆண் பார்க்கும்போது அவர் மனசுல, அல்லது அதை சார்ந்தவர்கள் பார்க்கும்போது மனசுல எப்படி இருக்கும்? இன்னைக்கு இவரோட பேசுவதை விட்டுட்டு வேற யாரோட போன்ல பேசியிருந்தா, மணிக்கணக்கில் பேசியிருந்தா அது சமுதாயம் என்ன சொல்லும்? இன்னைக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண் தான் நிச்சயிக்கப்பட்டவனுக்கு மறைவாக அல்லது அவன் விரும்பாத, அவன் வெறுக்கிற காரியங்களை இந்த நிச்சயிக்கப்பட்ட பெண் செய்வாளே, ஆனால் அந்த சமுதாயமாக என்ன சொல்லும்? அல்லது மணவாளன் ஏற்றுக்கொள்வாளா? இன்னைக்கு அதே போல இன்றைக்கு நம்மை கிறிஸ்து நிச்சயித்து விட்டு அவர் பரமேறி சென்றிருக்கிறார். ஒரு நாள் வந்து நம்மை அவர் அழைத்து போக இருக்கிறார். இன்னைக்கு அந்த அவர் நிச்சயிக்கப்பட்ட அந்த நிச்சயிப்பின் நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த மணப்பெண் எனக்காக காத்து கொண்டிருப்பார், எனக்காக கற்பை இழக்காமல் காத்து கொண்டிருப்பார், எனக்காக கற்பை சூறையாடாமல் யாரிடத்திலும் தன் கற்பை விற்று போட மாட்டார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு பரமேறி சென்றிருக்கிறாரே, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இன்றைக்கு நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா? தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போற ஒரு கணவன்மார்கள் தங்களுடைய மனைவியை வீட்டுல நம்பிதான் விட்டு போறாங்க. கணவன் பார்க்கல, கணவன் எங்கேயோ இருந்து சம்பாதித்து, ஆனால் அந்த நம்பிக்கை இந்த மனைவி உணர்வாளையானால் எந்த சூழ்நிலையும் தன் கற்பை பாதுகாத்துக் கொண்டு இந்த உலகத்துக்கு தன்னை விற்று போட மாட்டாள். ஏனென்று சொன்னா, என்னை நம்பி மணவாளன் அங்க இருக்கிறாரு, என் கணவர் இருக்கிறாரு, என் தேவையெல்லாம் சந்திக்கிறாரு, மாசம் மாசம் எனக்கு பணம் அனுப்புறாரு, தேவைப்படும் போதெல்லாம் எனக்கு மலையாளல
பணம் வருது, ஃபீஸ் கட்ட பணம் இல்லாம போது அனுப்புறாரு. இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை பணம் அனுப்பும் போது அனுப்புறாரு. ஆனா அவருக்கு நான் துரோகம் செய்வேனா என்கிற ஒரு எண்ணம் அந்த பெண்ணுக்கு இருக்குமானால் அந்த கற்பை அவள் பயபக்தியோடு காத்துக் கொள்வாள். அல்லேலூயா. இன்னைக்கு அதே போலதான் நம்முடைய ஆண்டவர் ஒரு கற்புள்ள கன்னிகையாக அவர் வரும்போது ஒரு கற்புள்ள கன்னிகையாக நம்மை ஒப்பு கொடுக்கும்படியாய் அங்கே பவுல் பிரயாசப்பட்டாராம், வைராக்கியம் பாராட்டினாராம். இன்னைக்கு எத்தனை பேருடைய கற்பு உலகத்தால் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் கற்பை இழந்தவர்களாக அல்லது பரிசுத்தத்தை இழந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கஷ்டமா இருக்கா பேசுறது? புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு மணவாளன், நம்முடைய மணவாளன் பரிசுத்தர். நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் அவர் நம்மை பிரித்தெடுத்தார். நாம் அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கிறோம். அந்த அடைக்கப்பட்ட தோட்டம் என்று சொன்னால் கற்புள்ள ஒரு கன்னிகையாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதற்காகத்தான் ஒரு அடைப்பை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் இதை மறந்து அந்த வட்டத்தை விட்டு நாம் வெளியே வந்து இன்னைக்கு நாம் கற்பை இழந்தவர்களாய் அல்லது பரிசுத்தத்தை இழந்தவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு சபை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சபை என்பது ஒரு அடைக்கப்பட்ட தோட்டம் தான். இன்னைக்கு சபையிலேயும் இன்னைக்கு பரிசுத்த குலைச்சல் உண்டாகிவிட்டது. சபையோடு உலகம் கலந்து விட்டது. சபையிலே போதனைகளை ஒரு கலப்பு போதனைகள் வந்து விட்டது. இன்னைக்கு நாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆகிலும் 2 கொரிந்தியர் 11:3, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விளங்கும்படி என்று பயந்திருக்கிறேன். எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்ததனால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. அல்லேலூயா. அவருக்கு என்ன பயம் வந்துடுச்சு? நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ? அல்லேலூயா. அந்த கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு தேவனோடு உறவாடி கொண்டிருந்த ஏவாளையே சர்ப்பம் தந்திரமாய் வஞ்சித்தது என்று சொன்னால் இன்னைக்கு நீங்களால ஏமாத்துறோம். இன்னைக்கு அவருக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. ஒரு கற்புள்ள கன்னிகையாக நான் ஒப்பு கொடுக்கணும்னு நான் விரும்புறேன். ஆனா எனக்குள்ள ஒரு பயம், எப்படி சர்ப்பமானது தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்து அவங்களுடைய மனதை கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விளக்கும்படி கெடுக்கப்படுமோ? இன்னைக்கு அப்போ தந்திரத்தினால, பிசாசுடைய தந்திரத்தினால அநேக விசுவாசிகள் கற்பை இழந்து கொண்டிருக்கிறார்கள். நான் கற்பு என்பது பரிசுத்தத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு கற்பு எவ்வளவு முக்கியமோ அதை விட மேலானது கிறிஸ்துவுக்காக வாழ்கிற பரிசுத்தமான வாழ்க்கை. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் பிசாசுடைய தந்திரத்தினாலே தன்னுடைய பரிசுத்தத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. அப்ப இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும்? எப்படி வஞ்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னால், உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான். ஆனால் அப்போ இன்றைக்கு கடைசி காலத்திலே இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த இயேசு அல்ல, இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் பிரசங்கிக்காத வேறு ஒரு இயேசு இன்றைக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த இயேசு யார்? அவர் எதை ஸ்தாபிக்க இந்த பூமியிலே வந்தார்? எதை கொடுக்க அவர் இந்த பூமியிலே வந்தார்? அவர் என்ன செய்தார்? என்ன போதித்தார்? இன்னைக்கு அந்த போதனைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு உலகத்தின் வாழ்க்கைக்காக இன்றைக்கு ஒரு பிரசங்கம் பிரித்து போதிக்கப்படுகிறது, அதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? அப்ப எந்த இயேசு இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிறார்? எந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு கடிந்து கொள்ளுதல், ஆலோசனை சொல்லுதல், கண்டித்து உணர்த்துதல் என்று சொன்னால் அதை நாம் புரியவில்லை என்கிறோம். கேட்பதற்கு செவியை நாம் விளக்குகிறோம். அதே உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால், ஒரு வழியா உனக்கு வந்தா 7 வழியா ஓடி போவான்னு சொன்னா அதை நாம் சந்தோஷமாய் கரங்களை தட்டி ஏற்றுக்கொள்ளுவோம். ஆனால் நீ எப்படி இருந்தால் ஒரு வழியா வந்தா 7 வழியா ஓடி போவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள மாட்டோம். 28 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், யாருக்கு ஒரு வழியா வந்தா 7 வழியா ஓடி போவாங்க? அவர் கட்டளையின்படி, அவர் கற்பனையின்படி யாரு செய்கிறானோ அவனுக்கு தான் ஒரு வழியா வந்தா 7 வழியா ஓடி போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு, அது மாத்திரமல்ல நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவி. இன்னைக்கு ஆவில நிறையணும், ஆவில நிறையணும்னு சொல்றாங்க. வேகமா இசையடிச்சா ஆவில நிறையறாங்க.
அப்படி கையை வச்சா அங்க போய் புஷ்னு போய் விழுறாங்க. ஆனால் விழுந்த பிறகு அவருடைய வாழ்க்கையில வருகிற மாற்றம் என்ன? இன்னைக்கு ஆவில நிறைஞ்சி அக்கம் பக்கம் பற்களை உடைத்து சேர்களை உடைத்தெல்லாம் இன்னைக்கு ஆவில நிறையறாங்களே, அப்படி நிறைஞ்சா அவங்க வாழ்க்கையில அடைந்த மாற்றம் என்ன? சுபாவம் மாறிச்சா? இந்த சபையில ஒருவேளை சபைக்குள்ள ஆவியால நிரப்பப்பட்டு வெளியே போகும்போது ஒரு மாற்றப்பட்ட இதயத்தோட போறாங்களா? அன்றைக்கு அப்போஸ்தலர் காலத்துல 120 பேர் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அங்க என்ன மாற்றம் நடந்தது தெரியுமா? அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச ஆரம்பித்தார்கள். எல்லா இடங்களிலும் போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி தைரியமாய் பேசினார்கள். அங்க ஒரு எழுச்சி உண்டானது, ஒரு எழுப்புதல் உண்டானது. ஆனால் இன்றைக்கு விடுவதும் அப்புறம் பின்னால எழுவது விடுவர்களை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். வாரம் வாரம் விடுவாங்க, வாரம் வாரம். அது அப்படி அவங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் ஆயிடுச்சு. அது மாத்திரமல்ல, அவர்கள் விழுந்தால்தான் எனக்குள்ள ஒரு விடுதலை வந்துடுச்சுன்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி நம்ம இது பண்ணிக்கிட்டாங்க. உண்மையான விழுவது ஒரு விடுதலை அடைஞ்சா பிறர் பிசாசு அலைக்கெடுத்து தான் போகும். ஆனா வாரம் வாரம் விழுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில மாற்றம் அடைந்தது என்ன? இன்னைக்கு பிரசங்கியாத வேறொரு ஆவி இன்னைக்கு உலகம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இப்படி போனா இப்படி சாஞ்சு ஓடுறாங்க, இப்படி சாஞ்சா இப்படி சாஞ்சு ஓடுறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த கூட்டத்துல விழுறவன் எல்லாமே ஒரே யூனிஃபார்ம்ல இருப்பான், ஒரே யூனிஃபார்ம்ல இருப்பான். எந்த கூட்டத்துக்கு போனாலும் அவன் தான் விழுவான். அங்க எதிரில் இருக்கிற ஜனம் அப்படியே ஆடு வாழ்த்து, இவர் பயங்கரமான ஆளாச்சு. அப்போ இவர்கள் பிரசங்கிக்காத வேறொரு ஆவி இன்னைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அடையாளம் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு அடையாளம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இந்த கற்பை இழந்தவர்களை குறித்து 2 பேரை நான் கூட சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். செந்தில் இன்னும் வரல. கற்பை இழந்தவர்கள் நீங்கள் நியாயாதிபதி 14:1 நீங்கள் வாசிக்கும் போது சிம்சோனுடைய காரியத்தை என் தலையில மாட்டல. சிம்சோனுடைய காரியத்தை நான் சொல்ல போகிறேன். சிம்சோன் தேவனால ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்காக தேவனுடைய வாக்கின்படி பிறந்த ஒரு சிம்சோன். அவர் பிறக்கும் போது இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவருடைய பெற்றோர்களால கருத்துடன் வளர்க்கப்பட்ட ஒரு சிம்சோன், ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு சிம்சோன். அவர் என்ன செய்தாரா? திம்னாத்திலே போய் பெலிஸ்தரி குமாரத்திலே ஒரு பெண்ணை கண்டு அதை திருமணம் செய்ய அவர் விரும்பினார். அப்போ இவங்க சொல்றாங்க, விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்திய பெண்ணை யாம்பானி திருமணம் செய்ய போற, நம்முடைய சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். கண்ணுக்கு பிரியமானவள். இன்னைக்கு உலகம் நம்முடைய கண்ணுக்கு பிரியமா இருக்கும், கவர்ந்து இழுக்கும், அட்ராக்ஷன் எல்லாம் பண்ணும். அவன் கண்ணுக்கு, அன்னைக்கு நான் ஒரு காரியத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவன் கண்ணுக்கு பிரியமானவள் தான், அழகானவள் தான். ஆனால் அவள் பெலிஸ்தியரா இருக்கிறாரு. அவள் நம்முடைய இனம் இல்லையே, அவள் கிறிஸ்தவர்கள் இல்லையே. அவன் கண்ணுக்கு இணையவள் தானே, அவன் அழகா தானே இருக்கிறா, சல்மான் கான் தானே இருக்கிறா, பயங்கர வீலிங்களா தானே பண்றான். ஆனா அவன் யார்? அவன் புறஜாதியா இருக்கிறான், பெலிஸ்தியன் அல்லையே. இன்னைக்கு பாருங்க, அவள் கண்ணுக்கு பிரியவன். இன்னைக்கு அநேகர் இந்த கவர்ச்சி இழுத்துக் கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இந்த கவர்ச்சி அநேகருடைய கற்பை சூறையாடி கொண்டிருக்கிறது. இந்த கவர்ச்சி அநேக வாலிப பெண்களுடைய கற்பை சூறையாடி கொண்டிருக்கிறது. அநேக வாலிப பிள்ளைகளுடைய கற்பை சூறையாடி கொண்டிருக்கிறது. கவர்ச்சிக்கு இடம் கொடுத்தாங்க. சிம்சோன் அந்த கவர்ச்சிக்கு இடம் கொடுத்தால் முடிவுல என்னாச்சு? அபிஷேகத்தினுடைய மேன்மையை மறந்தான். அது மாத்திரமல்ல, இந்த பெண் கிடைக்காத போது அவன் அடுத்தது செஞ்சா, காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு என்ன சொல்றானா? இருதயத்தெல்லாம் வெளிப்படுத்தினான். இருதயத்தெல்லாம் வெளிப்படுத்த. இன்னைக்கு அநேக வாலிப பெண்களுடைய இருதயம் அவங்க கிட்ட இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் இருதயத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டேன், இவங்கிட்ட கொடுத்துட்டேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இருதயம் என்கிட்ட இல்ல, கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்க என்ன பண்ணிட்டாரா? இவர் இருதயத்தெல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்திட்டாரா? எதை சொல்லக்கூடாது, எதை சொல்லக்கூடாது என்று நினைத்த அந்த காரியத்தெல்லாம் சொல்லி கடைசியில் தன்னுடைய அபிஷேகத்தை அவன் இழந்து போனார், தீட்டுப்படுத்திக் கொண்டார். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் உலகத்தால் தன்னை தீட்டுப்படுத்திக் கொண்டு கற்பை இழந்து கொண்டிருக்கிறார்கள், பரிசுத்தத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள், அபிஷேகத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை முறை சொன்னாலும் அது செவிகளில் போய் அந்த செவியோடு நின்று இந்த காதல போயிடும். நான் பேசுறதெல்லாம் புரிஞ்சு இது வரைக்கும் புரிஞ்சுதா? பேசுங்க பாஸ்டர், ஒன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் எங்க பாஸ்டர் எழுந்துருவாரு. தைரியமா இருக்கீங்க, அதுக்கப்புறம் பாஸ்டர் எழுந்து மைக்க வாங்கிடுவாரு. இருந்தாலும் விட போறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சிம்சோன் தன்னை தீட்டுப்படுத்திக் கொண்டார், தன் அபிஷேகத்தை இழந்தார். வேசியின் மடியிலே தன்னுடைய அபிஷேகத்தை விற்று போட்டார், கற்பை விட்டு போட்டார்.
இன்னைக்கு அப்படிப்பட்டு நாம் உலகத்தின் அந்த கவர்ச்சிக்காக நம்முடைய பரிசுத்தத்தை நாம் இழந்து போய் கொண்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு அடைக்கப்பட்ட தோட்டமாக ஒரு விலைக்கிரயம் கொடுத்து நம்மை ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நாம் கற்பை இழந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய பரிசுத்தம் இன்னைக்கு குலைக்கப்படுகிறதா? ஒரு பரிசுத்த அழைப்பினால நம்மை அழைத்தவர் இன்னைக்கு நாம் மறந்து போனோமா? உலகத்தின் கவர்ச்சிக்கு நாம் அடிமையானோமா? உலகத்தின் கவர்ச்சி என்பது என்ன? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதற்கு இடம் கொடுத்தாலே நாம் கற்பு சூறையாடப்படுகிறது என்று அர்த்தம். ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும். ஹல்லேலூயா. நம்ம நம்பி மணவாள மேல போயிருக்காருங்க. நம்ம நிச்சயிக்கப்பட்ட பெண் கற்போடு இருப்பார் என்று ஒரு நம்பிக்கையில போயிருக்கிறாரு. இன்னைக்கு நாம் ஆண்டவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா. தன்னை காத்துக்கொண்டார், கற்பை காத்துக்கொண்டவர் ஒரு நபரை குறித்து தெரியும். தானியேல் அடிமையாய் போன தேசத்திலேயும் ராஜ போஜனம் சாப்பிடாதபடிக்கு இது எனக்கு தீட்டு என்று சொல்லி கவர்ச்சியான உணவு தான் தோசைக்கறி. காரக்குடியா? அந்த தோசைக்கறி மாதிரி ஒரு கவர்ச்சியான உணவு தான். சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்ட் தான். அது போல சுற்றி ஒரு கவர்ச்சியான, நாங்க ஒரு நாள் போவோம் கண்டிப்பா, கவர்ச்சியான உணவு தான். அதை சுற்றி அதை சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி ராஜா உணவு சொல்றாங்க. ஆனா அவர் சொல்றாரு, இந்த உணவினால என்னை நான் தீட்டுப்படுது. காரைக்குடி சாப்பிடலாம், அந்த தீட்டு கிடையாது. அங்க பாபிலோன் தேசத்துல அவர் சொன்னது. அப்போ அந்த உணவினால என்னை நான் தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். அப்போ அந்த இடத்துல தன் கற்பை அவர் பாதுகாத்துக் கொண்டார். தானியேல் பாதுகாத்துக் கொண்டார். இதனால தீட்டில படமாட்டேன். அது மாத்திரமல்ல, யோசேப்பு அந்த போத்திபார் மனைவி தன் கற்பை பாதுகாத்துக் கொண்டார். எத்தனை பேர் ஓடுறோம்? பாவம் செய்யற இடத்துல தான் நம்ம நிக்கிறோம் இல்லையா? நின்றுதான் பார்ப்போம். சில பேர் வேலைட்டு போய் கண்ணில் கை விடுவாங்க, நெருப்புல கை விடுவாங்க. அது சுட்டா என்னதான் பார்க்கலாம், எப்படி என்ன சுடும், எப்படி என்ன கரண்ட் ஷாக் அடிக்கும், இப்படிலாம் ஒரு வைராக்கமா போய் என்ன பண்றாங்க செய்யற ஆட்கள். போன வாட்டி பார்க்கும்போது ஒரு காலேஜ்ல தான் சூப்பர் பவர்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணாரா, 4 மாடில இருந்து ஏறி குதிச்சிட்டாரு. ஆனா உனக்கு தெரியாதாடா, கீழே விழுந்தா எலும்புலாம் தீருமா, எலும்புலாம் இருக்குமா? அவன் என்ன பண்ணிட்டா, 4 மாடில ஓடி, வீடியோ பாத்தீங்களா யாருன்னா, ஓடி போய் 4வது மாடில இருந்து கீழே விழுந்து அவர் சொல்லிட்டு நான் சூப்பர் பவர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்டலா மாறி விழுந்து இழந்து போனார். அப்ப யோசனை பண்ணுங்க, இன்னைக்கு காத்து கொண்டார். யோசேப்பு ஓடி போனாரு. தன் கற்பை பாதி. இன்னைக்கு நாம அப்படிலாம் ஓடி போறோமா? இன்னைக்கு பாவம் எங்க இருக்கோ அங்க நிக்கிறோம். எந்த இடத்துல நிக்க கூடாதோ அங்கதான் நாம இருப்போம். அந்த இடத்துல ஓடனா, இந்த இடத்துல இருந்தா என் பரிசுத்தம் கெட்டு போதே, என் மனசு கெட்டு போதே, என் மனசு அலைபாயுது அப்படிலாம் நான் சொன்னது கிடையாது. அங்கதான் நிற்போம். எதை பார்க்கக்கூடாதோ அதான் பார்ப்போம். பார்த்துட்ட பிறகு ஐயோ ஆண்டவரே நான் பார்த்துட்டேன், தெரியாம பார்த்துட்டேன், மன்னிங்கன்னு சொல்லி இங்க வந்து என்ன பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். அப்போ இன்றைக்கு உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்ளுதான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஒரு மாசில்லா பக்தியா இருக்கிறது. இந்த உலகத்தால் கரைபடாதபடி, கற்பை நாம் இழந்து போகாதபடி, பரிசுத்தத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் இன்றைக்கு நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? மத்தேயு 5 இயேசு கிறிஸ்து சொல்வாரு, அந்த நாட்கள்லாம் விபச்சாரம் போய் செய்தாதான் விபச்சாரம். ஆனா இன்றைக்கு ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவனும் அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன கட்டளைகள் மிகவும் பயங்கரமானது. ஆனால் அந்த லகுவா இருக்குமா, அந்த முகம் அது ரொம்ப லகுவா இருக்குமா? ஹல்லேலூயா. இப்ப ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு கூட விபச்சாரம் செய்தாச்சு. மத்தேயு 5 நீங்கள் வாசித்து பார்க்கிற அந்த வசனம் இருக்கும். அப்ப இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்முடைய கற்பை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய பரிசுத்தத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியான வசனம் பண்ணி முடிக்கிறேன். பிலிப்பியர் நீங்கள் பார்க்க யூதா 1:23 சொல்லப்பட்டிருக்கும், மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை நீங்கள் வெறுத்து தள்ளுங்கள். இன்றைக்கு எந்த காரியத்துல, நல்லா கவனம் பண்ண கேளுங்க, நான் முடிக்க போறேன். எந்த காரியம் என் கற்பை சூறையாடி கொண்டிருக்கிறதோ அல்லது என் பரிசுத்தத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறதோ, எந்த காரியம் என்னுடைய இருதயத்தை அலைபாய விடுகிறதோ, பாவம் செய்யும்படியாய் தூண்டுகிறதோ, பரிசுத்தத்தை இழந்து போகிற எண்ணனுக்குள்ள வருகிறதோ, அதை நாம் வெறுத்து என்ன பண்ணணும், ஒதுக்கி விட வேண்டும். அதான் யூதா சொல்வாரு, மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். ஹல்லேலூயா. வெறுத்து தள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும், உங்களை தீட்டுப்படாதபடிக்கும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தால் நாம் தீட்டுப்படுமையானால் அல்லது கரைபடுவோமானால், நம்முடைய கற்பை எழுந்து போவோமானால், தேவனுடைய கிருபையை நாம் எழுந்து போவோம். அந்த உன்னதமான அந்த இடத்திலே நாம் போக முடியாதபடி நாம் கைவிடப்படுவோம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:3 வாசிக்கிறோம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்னங்க? நீங்க பணக்காரரா மாறணும் தேவனுடைய சித்தம் கிடையாது. உங்களுக்கு 4 கார் வாங்கி வச்சு BMW கார்ல வரணும் தேவனுடைய சித்தம் கிடையாது. அதெல்லாம் சித்தம் என்பது வேற. சித்தம் என்பது வேற. ஆசை வேற, விருப்பம் வேற, சித்தம் வேற. புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய பெரிதான சித்தம் நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டியது தேவனுடைய விருப்பம். ஆனால் தேவனுடைய சித்தம் என்பது நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆமென் சொல்றீங்களா? விருப்பம் என்பது வேற, தேவனுடைய ஆசை என்பது வேற. தேவன் நம்ம நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு. நம்ம வீடு வாசலோட, குழந்தை குட்டிகளோட, கார் பங்களோட இருக்கணும் என்பது தேவனுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆனால் தேவனுடைய சித்தம் என்பது என்ன? நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு வேசித்தனத்திற்கு நாம் விலகி ஓட வேண்டும். உலகத்தால் கரைபடாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய கற்பை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகம் நம்முடைய கற்பை சூறையாடி கொண்டிருக்கிறது. நாம் அடைக்கப்பட்ட தோட்டமாக, மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாக, முத்தரிக்கப்பட்ட கிணறாக இருக்கிறோம். நாம் தேவனுக்குரியவர்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நான் முடிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தானே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இது எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை தெரியுமா? ஹல்லேலூயா. ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. சிங்கப்பூர்ல இருந்து வீட்டுக்காரர் வராரு. அக்கம் பக்கம்லாம் சொல்றாங்க, தம்பி நீ வீட்டுல விட்டு போனப்பா, இங்க அவ பண்ணாத அமகலம் கிடையாது. யாராரோ வராங்க, யாராரோ போறாங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு பேச்சு சத்தமா கேட்குது. திடீர்னு பைக்ல வராங்க. நடக்கத்தானே சொல்றேன். யாரோ திடீர்னு பைக்ல வராங்க, கூப்பிட்டு போறேன், என்ன நடக்குதே தெரியலப்பான்னு சொல்லும் போது அங்க ஒரு ஆசாசியா தன்னுடைய மனைவியையும் கணவரையும் பார்க்க பொருள்லாம் வாங்க சிங்கப்பூர் சென்ட்லாம் வாங்கிட்டு வருவாரு. சிங்கப்பூர் சென்ட் பிஸ்கட் அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து நிற்கும் போது இந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அவர் ஹார்ட் எல்லாம் அப்படியே விடிஞ்சு போயிடும். கண்டிப்பா உண்மைதானே அது. ரியலா நடக்கிற விஷயம் சொல்றாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் காது நிறைய இந்த விஷயம்லாம் கேட்டிருக்கேன். அப்ப என்ன ஆகும்? இதுவரைக்கும் நான் நம்பி அங்க நம்பிக்கையா என் மனைவி இருக்கிறா, என் பிள்ளைகள் இருக்கிறான்னு சொல்லி ஆசையா அவனுக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு ஆசையா பார்க்க வரும்போது இப்படி ஒரு வார்த்தை என் காதலை கேட்கும் போது, அப்படி சொல்லும் போது அவனுடைய மனசு எப்படி கூட இன்னைக்கு அப்படிப்பட்ட எண்ணத்தை நம்ம ஆண்டவரை கொண்டு போய் விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. ஆசாசியா இயேசு கிறிஸ்து நம்ம அழைத்து வர போறாரு. அவர் நம்ம பண்ற விஷயம் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் கண்களுக்கு நான் வாயில எப்படி அறிக்கை பண்றேன்னு தான் எதிர்பார்க்கிறேன். அப்போ நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு நாம் அடைக்கப்பட்ட தோட்டமாக மணவாளன் வரும்போது அவர் விரும்புகிற வாழ்க்கை, அவர் விரும்புகிற பரிசுத்தம் இந்த உலகத்தால் கரைபடாதபடி நாம் பாதுகாத்துக் கொள்வோம். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த இருதயம் மகா கேடுள்ளது, திருக்குள்ளதுதான். இருதயத்தை வேற யாருக்கும் கொடுக்காதீங்க. இருதயத்தை வாங்குறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு கொடுங்க இருதயத்தை. உங்களுடைய இருதயம் சமாதானமா இருக்கும். பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருப்பாராக.